வணக்கம். தடை ஐகோர்ட் அதிரடி வேதனையில் விஜய். எல்லாருக்கும் தெரியும், நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக தான் ஜனநாயகம் படமானது வெளியாவதுல சிக்கல். ஏன்னா தனி நீதிபதி தந்த தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி முன்பாக நம்முடைய தணிக்கைத்துறையானது மேல்முறையீட்டுக்கு போயிருக்குது. அந்த மேல்முறையீட்டை இன்னைக்கு 3:30 மணிக்கு விசாரிக்க போகிறாங்க. அப்படி விசாரித்து என்ன தீர்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த தகவலை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன்னு சொன்னேன். இப்போ என்ன தகவல் என்று பார்க்கின்ற பொழுது, ஜனநாயக திரைப்படமானது ஜனவரி 21 வரைக்கும் வெளியிட அதிரடியாக தடை விதித்திருக்கின்றார்கள். அதற்குள்ளாக தணிக்கைத்துறையானது தன்னுடைய வாதத்தை நீதிமன்றத்தில் வச்சிடணும். ஏன்னா ஏற்கனவே தணிக்கைத்துறையானது தனி நீதியரசரை பொறுத்த வரைக்கும் எங்கள் கருத்தை வைப்பதற்கு போதிய கால அவகாசம் தரல. அதனால் படக்குழுவினர் என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு அப்படியே தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் தரப்பு விஷயங்களை நாங்கள் சொன்னாதான் தணிக்கை சான்றிதழ் ஏன் நாங்கள் வழங்கலை, என்ன முரண்பட்டிருக்குது படம் அப்படின்ற விஷயமானது புரியும். அதனால் எங்கள் கருத்தை தெரிவிப்பதற்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஜனவரி 21 வரைக்கும் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இந்த வழக்கை மட்டும் அவசர வழக்காக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தணிக்கைத்துறை கேட்டுச்சு. அப்படி தணிக்கைத்துறையானது அவசர வழக்காக எடுத்துக்கங்க என்று கேட்கவில்லை என்றால் தனி நீதியரசர் தந்த உத்தரவானது நடைமுறையில் இருக்கும். பிறகு தணிக்கைத்துறையானது அந்த படத்துக்கு யூஏ சான்றிதழான கொடுத்தே ஆகணும், படம் ஆனது ரிலீஸ் பண்ணியே ஆகணும். ஆனால் படக்குழுவினரை பொறுத்த வரைக்கும் இந்த திருவிழா காலங்கள் வருது, மக்களை பொறுத்த வரைக்கும் ஓய்வாக இருப்பாங்க, விடுமுறை காலம். இந்த தருணத்தில் படத்தை நாம் ரிலீஸ் பண்ணோம்னா அதிகமாக வருமானம் வரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தணிக்கைத்துறைக்கு போதிய கால அவகாசம் தராமல் நாங்கள் இந்த தேதியில் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தேதி அறிவித்து விட்டு ஒன்று தணிக்கைத்துறைக்கு நெருக்கடி தராங்க. இல்லை என்றால் தணிக்கைத்துறையை நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி அதே தணிக்கைத்துறையை நீதிமன்றம் மூலமாக நெருக்கடி தராங்க. ஆனால் இந்த படக்குழுவானது தணிக்கைத்துறையானது அந்த படத்தை பார்த்துச்சு இல்லையா, அந்த படத்தை பார்த்துட்டு என்னவெல்லாம் கரெக்ஷன் பண்ண சொன்னாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்ஷன் பண்ணியிருக்கணும். போதிய கால அவகாசம் கூட தணிக்கைத்துறையானது தந்திருக்கிறது. ஆனால் படக்குழுவானது சில விஷயங்களை தணிக்கை பண்ணாமல் அப்படியே விட்டதுனால தான் அந்த தணிக்கைத்துறை அதிகாரி இருக்காங்கல்ல, அதில் ஒரு அதிகாரி ஏப்பா இந்த காட்சிகள் அப்படியே தான் நீளுது, அதனால் நான் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன், மீண்டும் மறுதணிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாக புகார் அளித்தார். அதனால் நாங்கள் மறுதணிக்கைக்கு அனுப்பி வைத்தோம் அப்படின்னு தணிக்கைத்துறையானது சொல்லிச்சு. அதுலேயும் படக்குழுவினரை பொறுத்த வரைக்கும் தனி நீதியரசர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயா தணிக்கைத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த பணத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் தரோம் அப்படின்னாங்க. ஆனால் தரவே இல்லை, காலதாமதம் பண்ணிவிட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நெருக்கமான காலகட்டத்தில் உங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கடைசி நேரத்தில் காலை வாரிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மேல்முறையீட்டில் தணிக்கைத்துறையானது என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஐயா நாங்கள் படத்தை 18 பார்த்தோம், பார்த்துட்டு எல்லாரும் உட்காந்து ஆலோசனை நடத்தணும். அப்படி ஆலோசனை நடத்தி விட்டு 20 நாங்கள் படக்குழுவினருக்கு சொல்லிட்டோம், ஏப்பா யூஏ சான்றிதழ் தர முடியாது, சில கருத்துக்கள் இருக்கிறது, அவற்றையெல்லாம் நீக்கணும், இந்த அடையாளங்களை எல்லாம் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தணிக்கைத்துறை அதிகாரி என்னவெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணாரோ அதை நாங்கள் 22 எழுத்துப்பூர்வமாகவும் கொடுத்துட்டோம். 20 சர்டிஃபிகேட் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். 18 படம் பார்த்தோம், 20 சர்டிஃபிகேட் கிடைப்பதில் சிக்கலணும், என்ன பிரச்சனை என்பதை 22 சொல்லிட்டோம். இப்போ படக்குழுவினரை பொறுத்த வரைக்கும் மறு தணிக்கைக்கு படத்தை உட்படுத்தி என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை களைய வேண்டும். ஆனால் அவங்க தான் காலதாமதம் பண்ணிட்டு நாங்கள் இந்த தேதியில் படத்தை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேதி கொடுத்துட்டோம், எங்களுக்கு நீங்கள் இப்போ தணிக்கை சான்றிதழ் தரலைன்னா நாங்கள் பல கோடி ரூபாய் போட்டு படம் எடுத்துருக்கோம், ஒட்டுமொத்தமாக நஷ்டமாயிடும் அப்படின்னு எங்களுக்கு நிர்பந்தம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பட விஷயத்தில் நாங்கள் எப்போதும் அவசரம் காட்டுவதே கிடையாது, தணிக்கைத்துறையினுடைய வரலாறுகளை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க பிரச்சனை, மறுதணிக்கை பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு 2 நாள் ஆகும் அப்படின்னாங்க. 2 நாள் ஏன் ஆக போகுது அப்படின்னு தணிக்கைத்துறை இடத்துல சீவஸ்தா நீதியரசர் கேட்டார். ஏங்க எல்லா ஆவணங்களும் மும்பையில் தாங்க இருக்கிறது, ஏன்னா எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, அதனால்
எல்லா விதமான ஆவணங்களையும் கொண்டு வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறதா இருந்தாலும் சரி, படத்தை தணிக்கை பண்ணி அவங்ககிட்ட ஒப்படைப்பதா இருந்தாலும் சரி, குறைந்தது 2 நாளாவது ஆகும். ஆனால் பொங்கல் விடுமுறை வந்துடுது. அதற்கு பிறகு நாங்கள் எப்படி ஆய்வு செய்து தணிக்கை சான்றிதழ் தர்றது? அதனால் இந்த படத்துக்கான தணிக்கை சான்றிதழ் தரணும்னா நீங்கள் இந்த படம் ரிலீஸையோ இல்லை வழக்கையோ வந்து ஜனவரி 21 ஒத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தணிக்கை பண்ணாமல் இந்த படத்தை விட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா முழுவதும் யார் அந்த பழியை ஏற்றுக்கொள்வது? தணிக்கைத்துறை தான். இல்லை அரசாங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டி வரும். அதனால் தணிக்கைத்துறைக்கு எப்போதும் பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, சமீப காலத்தில் தான் வந்து கரூர் சம்பவமானது நடந்து முடிந்தது. ஸோ உணர்ச்சி பிழம்பாக இருக்கிறாங்க தவேகா தொண்டர்கள். அதனால் அந்த படத்தில் ஏதாவது விரும்பத்தகாத கருத்துக்கள் இருந்தால், அசம்பாவிதங்கள் நடந்து போய்விட்டது என்றால் நாங்கள் அரசாங்கத்துக்கு எந்த விதத்திலும் பொறுப்பாக முடியாது. ஸோ அதனால் இந்த படத்தை அமர தணிக்கை பண்ணி தான் மீண்டும் நாங்கள் விடுவோம். அதனால் கால அவகாசம் வேணும் அப்படின்னு தலைமை நீதியரசர் ஸ்ரீவஸ்தா அவர்கள் கிட்ட வந்து தணிக்கைத்துறையானது கால அவகாசம் கேட்டது. அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு 21 இந்த விசாரணையை தள்ளி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் முக்கியமான விஷயம், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 21 வரைக்கும் வெளியிடக்கூடாது என்று அதிரடியாக தடை விதிச்சிட்டாங்க. தனி நீதிபதி வந்து தீர்ப்பு தந்தார் இல்லையா, அதற்கும் இப்போது தடை தான். ஏன்னா மேல்முறையீடானது விசாரணை இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ படக்குழுவினரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? நாளைக்கே உச்ச நீதிமன்றத்தை நாடுவார்கள். உச்ச நீதிமன்றத்தை நாடினா என்ன ஆகுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றுமே ஆகாது. ஏன்னா கீழமை பெஞ்சு தலைமை நீதியரசர்கிட்ட விசாரணை நடந்து கொண்டிருக்குது. அங்கே என்ன முடிவென்று தெரியாமல் உச்ச நீதிமன்றத்தை நாடினாங்கன்னா உச்ச நீதிமன்றமானது அந்த வழக்கை எடுத்துக்காது. இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கரூரில் அசம்பாவிதம் நடந்து போச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டார். பிறகு நீதியரசர் செந்தில்குமாருடைய சென்னையில் நடந்த விசாரணை முழுவதுமாக நடந்து முடிந்து விட்ட பிறகுதான் உச்ச நீதிமன்றமானது தவேகா சார்பில் போக முடிஞ்சது. அதற்கு பிறகுதான் விசாரணையை எடுத்தாங்க. அதற்கு முன்பாக கரூர் சம்பவம் தொடர்பாக எந்த விசாரணையும் நடத்தலை உச்ச நீதிமன்றம். அதனால கீழமை நீதிமன்றங்களில் விசாரணை நடந்து கொண்டிருந்தால் அதனுடைய முடிவு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளாம அந்த விசாரணைக்கு தடை விதிக்க மாட்டாங்க. ஒருவேளை தனி நீதிபதி விசாரிக்கின்றார் என்றால் அதை எதிர்த்து வந்து உச்ச நீதிமன்றம் போகலாம். ஆனால் இங்கே தலைமை நீதியரசர், அதுவும் உயர் நீதிமன்ற பெஞ்சு விசாரிக்குது. குறைந்தது 2 நீதிபதிகள் இருந்தால் தான் அது பெஞ்சுக்கு பேர். இப்படி விசாரித்து கொண்டு இருக்கின்ற போது உச்ச நீதிமன்றத்தை நோக்கி போனாங்கன்னு வச்சுங்களேன், அந்த விசாரணையை கையில் எடுக்க மாட்டாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே, திருப்பரங்குன்றம் வழக்கில் நம்ம தமிழக அரசாங்கம் போச்சு. ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் அந்த மேல்முறையீட்டு மனுவை எண்ணு கூட இடவில்லை. விசாரணைக்கு எப்போ வரும்னு கூட சொல்லலை. ஆனால் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் திருப்பரங்குன்றம் வழக்கானது 2 நீதியரசர்கள் விசாரித்து தீர்ப்பு வழங்கின பிறகுதான் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடுக்கு போச்சு தமிழக அரசாங்கம். அதனால் இங்கே பெஞ்சு விசாரிச்சுட்டு இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் போனாலும் இந்த ஜனநாயக பட குழுவினருக்கு ஒன்றுமே வந்து நிவாரணம் கிடைக்காது. அவ்வளோதான். அங்கே பெருசாக எதுவும் தீர்ப்பு தந்துட மாட்டாங்க, பெருசாக தடையும் விதிக்க மாட்டாங்க. அதனால் ஜனநாயக பட குழுவினருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஆனால் இந்த விஷயத்தில் பிஜேபி அரசியல் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னவோ அதை பிஜேபி அரசியல் பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா ஜனநாயகன் படத்துடன் வந்து பராசக்தி என்ற படமும் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் சொன்னாங்க. ஒரு நாளைக்கு முன்பாக ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும், அதற்கு பிறகு பராசக்தி ரிலீஸ் ஆகும் 10 அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக 10 பராசக்தி ரிலீஸ் ஆகுது. ஆனால் ஜனநாயகம் ஏன் ரிலீஸ் ஆகலை? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா அரசியல் தலைவர்கள் அனுபவம் மிக்கவர்களாக இருக்காங்க. யாரிடம் மோதணும், யாரிடம் சவால் விடணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இப்போ பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் திமுகனுடைய வருகின்ற அரசியலுக்கு பயன்படுகின்ற மாதிரி அவங்க கொள்கைகள், அவங்க தலைவர்களை மேம்படுத்தி எடுக்கப்பட்ட படம். அதுலேயே தணிக்கை வாரியமானது என்னென்னலாம் விரும்பலை அப்படின்னு சொன்னாங்களோ அதை சுட்டி காட்டுகின்ற போது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, பராசக்தி படக்குழுவினரை பொறுத்த வரைக்கும் அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தணிக்கை சான்றிதழை வாங்கினாங்க. அதுதான் ஸ்மார்ட். நம்ம சொன்ன நேரத்தில் படத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு. ரெண்டாவது, இப்போ ஜனநாயக படத்தை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் ஆகலைன்னா ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த படமானது ஜனவரி 21 ரிலீஸ் ஆனால் கூட அன்றைக்கி எந்த படமும் ரிலீஸ் ஆக போகிறது இல்லை.
சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போவோம். இன்னும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. என்ன ஒன்று, விடுமுறை நாள் கிடையாது, அது ஒன்று தான் பின்னடைவை அன்றி மற்றபடி வந்து பராசக்தி ஓடி அழுத்து போயிடும். அங்கே யாரும் போக மாட்டாங்க. அதற்கு பிறகு ஜனநாயகம் வந்து சின்ன வச்சுங்களேன், ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அது எல்லா மக்களும் கொண்டாடுகின்ற நிலைக்கு இருக்கும். அதனால் விஜய்க்கு இந்த படமானது எவ்வளோ காலதாமதம் ஆகுதோ அந்த அளவுக்கு வருமானம் வரும். ஆனால் குறித்த நேரத்தில் நம்ம படத்தை கொண்டு போய் சேர்க்கலே என்ற ஒரு ஏமாற்றம் மட்டும்தான் இருக்கும். அதனால் இப்போது உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சிருக்கிறாங்க. இந்த ஜனநாயகம் படம் எடுத்தவனுக்கும் திரைத்துறையில் அனுபவம் இல்லை போல இருக்குது. அரசியல் களத்தில் விஜய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அனுபவம் இல்லை போல இருக்குது. ஏன்னா பராசக்தி வெளிவருகிறது, அதை அழகாக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இவங்க அதை வெளியே கொண்டு வர முடியல. ரெண்டாவது, இதில் பிஜேபி பின்னாடி இருக்குதா என்று கேட்டிங்கன்னா தெரியல. ஆனால் ஜனநாயக படம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராதுக்கு பின்னாடி திமுக இருப்பது போல தான் எனக்கு தெரியுது. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், ஜனநாயகன் படமானது ஒரு நாளைக்கு முன்பாக வந்திருக்கும், பராசக்திக்கு ஒரு நாளைக்கு முன்பாக வந்திருக்கும். அதை பின்னோக்கி தள்ளணும் என்ற அரசியல் அழுத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கைத்துறை அதிகாரி மூலமாக நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. அதனால் பிஜேபியை குறை சொல்கிறத விட திமுகவில் எவன் இந்த படத்துக்கு தடையாக நிற்கிறான் அப்படின்னு பார்த்து அவன் கையை காலில் வீழ்ந்து, டேய் மீண்டும் மீண்டும் தடையாக இருக்காதுடா, அரசியல் கட்சி தொடங்கினா திமுக காரன் இப்படி தான் பண்ணுவீங்களா, என்னடா மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவிலிருந்து யார் இந்த படத்துக்கு தடையாக இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் கேட்டு ஏதாவது நிவாரணம் தேடணும்னா உண்டு. இல்லைனா ஜனவரி 25ஆம் தேதி விசாரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் எப்போ தேதி கொடுத்து அது எப்போ ரிலீஸ் ஆகிறது, படமே பார்க்க வேணாம் என்று ஒட்டுமொத்த ரசிகர்களும் அலுப்பாயிட்டாங்கன்னா. அதனால் இதுக்கு பின்னாடி எனக்கு தெரிஞ்ச திமுக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரே நேரத்தில் 2 படம் வந்தால் விஜய் படத்தை தான் பார்ப்பாங்க, சிவகார்த்திகேயனுடைய படத்தை பார்க்க மாட்டாங்க, பராசக்தி படத்தை. அதனால் இது ரெண்டும் மோதக்கூடாது என்று சொல்லிட்டு திமுக தான் ஏதோ பண்ணியிருப்பது போல அரசியல் புரசலாக பேசுகிறாங்க. ஆனால் திமுக திட்டமிட்டே பாஜக பக்கம் விஜயும் அவங்க ரசிகர்களை திருப்பி விட்டாச்சு. அதுலேயும் விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்தில் விஜயை காப்பாற்றி விட்டது எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இங்கே ஜனநாயக படம் வந்து ரிலீஸ் ஆகாததுக்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சில இடங்களில் அதிமுக காரங்களும் போய் மத்திய அரசாங்கத்தை கொண்டு சொல்கிறியா, அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா, இந்த ஒத்த படத்துக்கு தான் மெனக்கிட்டு ஒத்த கால கொக்கு மாதிரி நின்றுக்கிட்டு இந்த படம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களா, மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இதுதான் வேலையா அப்படின்னு அதிமுக காரங்க யாராவது பேசுனாங்கன்னு வச்சுங்களேன், பாடுறா இங்கே பாசிசத்தை பற்றி நம்ம பேசுனா அடிமைகளுக்கு கோபம் வந்து பாடுறா அப்படின்னு அதிமுகவை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளத்தில். இன்னைக்கு அதிமுகவை அடிமைன்னு சொல்கிறீங்க தெரியுமா, அவங்க வழக்கறிஞர்களை அனுப்பி அரசியல் களத்திலிருந்து சட்டமன்றம் வரைக்கும் விஜய் பண்ணது தப்பில்லை என்று முட்டு கொடுக்கலன்னு வச்சுங்களேன், இந்நேரம் விஜய் கூட உள்ளதாக இருந்திருப்பாரு. ஆனால் ஏதோ தப்பிச்சிட்டிங்க என்ற திமிரில் வந்து எடப்பாடி பழனிசாமி கேவலமாக பேசிருக்கீங்க, அடிமை பொடிமைன்னு சொல்லிவிட்டு. இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வெளிவிடாமல் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் சட்டப்படி நடந்து கொள்ளுங்கடான்னா ஊன்னு கத்துறானுங்க, இல்லாத போலாத காரணத்தையே சொல்கிறாங்க. தணிக்கைத்துறையானது போதுமான கால அவகாசம் கொடுத்தாலும் ஏன் இதெல்லாம் பிரச்சனையாகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து முடிவுக்கு கொண்டு வராமல் நீதிமன்றத்தில் போய் அழுத்தம் கொடுத்தா நீயா நானா பார்த்துலான்னு சொல்லிட்டு தணிக்கைத்துறை அதிகாரிகள் களத்தில் இறங்குறாங்க. அதுலேயும் ஜனநாயக படத்துக்கு வழக்கறிஞராக வந்து ஆஜராகி இருக்கக்கூடியவங்க நம்ம மத்திய அரசாங்கத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஏஎல் சுந்தரேசன் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா துஷார் மேத்தா, இவங்கெல்லாம் பெரிய வழக்கறிஞர்கள். அவங்க இந்த ஜனநாயக படத்துக்கு எதிராக களமிறங்கியிருப்பது விஜய்க்கு பெரிய ஆப்பு ஏதோ காத்திருக்குது போல தான் நமக்கு தெரியுது. பார்க்கலாம் பொறுத்து என்ன நடக்க போகுது. நன்றி நண்பர்கள்.